வணக்கம். இன்றைய நமது கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனா இன்னும் ஆழமா நாம சிந்திக்க வேண்டிய ஒரு படைப்பு. வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி அகவல். சில பகுதிகளை எடுத்து அலச போறோம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த வரிகள் வழியா நாமளும் பயணிச்சு அதோட சாரம் என்ன, அது என்ன சொல்ல வருதுன்னு உங்க கூட சேர்ந்து ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு திரும்ப திரும்ப வருது இல்லையா? அது வெறும் மந்திரம் மாதிரி இல்லாம ஒரு ஞான பயணமா இதை அணுகலாம். சரி, உள்ள போலாமா? கண்டிப்பா. இந்த அகவல் பேர்ல இருக்கிற மாதிரியே அருட்பெருஞ்சோதிங்கிற அந்த எல்லையில்லாத கருணை ஒளிய பத்தி பேசுது. ஆனா இது வெறும் புகழ்ச்சி மட்டும் இல்ல. வள்ளலார் பார்வையில அதுதான் எல்லாம். ஆரம்பமும் அதுதான், முடிவும் அதுதான். அதோட தன்மை என்ன, அது எப்படி வேலை செய்யுது, நம்மளோட அதுக்கு என்ன உறவு, இது எல்லாம் தான் இந்த வரிகள் காட்டுது. இது ஒரு மாதிரி தத்துவ வழிகாட்டின்னு சொல்லலாம், இல்லனா ஒரு ஆன்மீக அனுபவ பகிர்வுன்னு கூட சொல்லலாம். சரி, முதல்ல இந்த அருட்பெருஞ்சோதியை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதின்னு ஒரு வரி வருது. அதாவது சிவனரியோட உச்சநிலையில் இருக்கிற பதியே இந்த ஜோதின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? வேதங்கள் ஆகமங்கள் எல்லாத்தையும் தாண்டின ஒண்ணா? ஆமா, சரியா சொன்னீங்க. அதுதான் அதோட பொருள். இது வெறும் புத்தக அறிவுக்குள்ள அடங்காது. அது ஒரு தனி பொருள், அதாவது மூலமான ஒண்ணு. நாம பொதுவா பேசுற இம்மை மறுமை, நல்லது கெட்டதுன்னு ரெண்டு நிலை இருக்கு இல்லையா? அதையெல்லாம் கடந்தது. இன்னும் சொல்லப்போனா நம்ம மனசு, நம்ம வாக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பெரிய வெளியில ஆளுகின்ற ஒலி அது. அத 1, 2ன்னு எண்ண முடியாது. இது வெறும் தத்துவமா இல்லாம ஒரு செயல் வடிவமாவும் இருக்கு இல்லையா? ஊக்கம், உணர்ச்சி, ஒளி, ஆக்கம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. பிறவி பெருங்கடலை கடத்த உதவுது, துன்பத்தை போக்குதுன்னு வருது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, ஆறாறு அகற்றி என் ஊனை உருக்கி பேராமற் காத்த அப்படிங்கிறது. இந்த ஆறாறுனா என்ன? உடம்புல இருக்கிற 6 ஆதாரங்களா? ஆமா, 6 ஆதாரங்கள்னு எடுத்துக்கலாம். அதுக்கு மேல இருக்கிற தத்துவ நிலைகள்னு பொருள் கொள்ளலாம். அறியாம இருட்ட போக்கி அந்த சூக்ஷ்மமான உள்நிலைகளை காட்டின ஒளி இது. அது மட்டும் இல்ல, மனசுல வர சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் நீக்கிடுச்சுன்னு சொல்றார். இத படிக்காமலே அனுபவத்தால உணர வைக்கிற ஆதாரம் இது. பொறாமை மாதிரி 6 குற்றங்களையும் விட்டு சான்றோர்கள் போற்றுகிற ஒளி இது. ஆக இது அறிவாவும் இருக்கு, ஆற்றலாவும் அனுபவமாவும் இருக்கு. சரி, அடுத்ததா இந்த அருட்பெருஞ்சோதி எங்க இருக்கு இல்லனா எங்க வெளிப்படுதுன்னு சொல்றார். நிறைய வெளிகள், சபைகள்னு பேசுறார். சிவவெளி, சித் சபை, அத்வித சபை, கலாந்த சபை, யோகாந்த சபை, நாதாந்த சபை, வேதாந்த சபை, சித்தாந்த சபை, இப்படி சொல்லிக்கிட்டே போறார். இத்தனை சபைகள், வெளிகள்னா என்ன? ஏதாவது குறிப்பிட்ட இடங்களாது இல்ல வேற ஏதாச்சும் அர்த்தமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த சபைகள், வெளிகள்ங்கிறது ஏதோ பில்டிங் மாதிரி இல்ல பூகோள ரீதியா ஒரு இடம் மாதிரியும் புரிஞ்சுக்க கூடாது. இது பெரும்பாலும் ஆன்மீக வளர்ச்சியோட வெவ்வேறு படிநிலைகளையும் உணர்வு நிலைகளையும் குறிக்குதுன்னு அறிஞர்கள் சொல்றாங்க. உதாரணத்துக்கு சித் சபைனா தூய உணர்வோட வெளி, ஞான வெளி. நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம் இதெல்லாம் வெவ்வேறு தத்துவ பாதைகளோட உச்சக்கட்டம். அந்த உச்ச நிலைகள்லையும் அதையெல்லாம் தாண்டியும் இந்த அருட்பெருஞ்சோதி இருக்குன்னு சொல்றார். அப்போ இந்த ஜோதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தத்துவத்துக்கோ மதத்துக்கோ மட்டும் சொந்தம் இல்ல, எல்லாத்தையும் உள்ளடக்குனது, எல்லாத்தையும் கடந்ததுன்னு சொல்ல வர்றாரா? ஆமா ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் முக்கியமான கருத்து. பாருங்க, தத்துவம் கடந்த தனிப்பொருள் வெளியாம் திருவம்பலம், சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாம் சமரச சத்திய திருச்சபை, மனாதிகள் கடந்த மதாதீத வெளியாம் அனாதி சிற்றபை எல்லாம் சொல்றதுக்கு காரணமே அதுதான். இது மனசு, புத்தி, தத்துவங்கள், சமயங்கள்னு எல்லாத்தோட எல்லைகளையும் தாண்டி நிக்குது. இந்த சபை வெளின்னு உருவகப்படுத்துறது அந்த எல்லையில்லாத தன்மை எப்படி பல நிலைகள்ல தன்னை வெளிப்படுத்திக்குதுன்னு காட்டுறதுக்கு தான். அருமை. இப்போ அதோட குணங்களையும் செயல்களையும் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இது எல்லா சுகங்களையும் நல்லபடியா தருது, இயற்கையோட உண்மையாவும் இன்பமாவும் இருக்குன்னு சொல்றார். ஆமா, அதோட இது அழிவில்லாத வரத்தை தருது. கற்பங்கள், அதாவது பல கோடி வருஷங்கள் போனாலும் அழியாத அற்புதங்களை தர்ற சபை இது. இது வெறும் சக்தி மட்டும் இல்ல, ரொம்ப கருணை நிறைஞ்சது. பெத்த தாயை விட இனிமையான பெருந்தயவு இதுக்கு இருக்குன்னு சொல்றார். நாம என்ன நினைக்கிறோமோ அதை நினைச்ச மாதிரியே அன்போட தர்றது. நம்மளை விட்டு பிரியாத அம்மாவா அப்பாவா இருக்குது, நம்ம அறிவுக்கு அறிவா இருக்குது. இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்றார். சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி. இந்த ஒரு வரியிலேயே வள்ளலாரோட சன்மார்க்கத்தோட சாரம் இருக்குன்னு சொல்லலாம். உண்மைதான். அது பெருசுலயும் பெருசா, சின்னதுலயும் சின்னதா அறியறதுக்கு ரொம்ப அரிதா இருக்குன்னு சொல்றாரு. கண்ணுக்கு தெரியற காட்சியும் கண்ணுக்கு தெரியாத மறைபொருளும் அது தர்ற ஆட்சியும் இதுவே. இன்பம் தர்ற சித்திகளை செய்ய சொல்லி அன்போட அருள் பண்ணுது. நாம நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்ய சொல்லி உள்ளுக்குள்ள இருந்து இயக்குது. இது சும்மா இருக்கிற ஒளி இல்ல, இது செயலுக்கும் ஆற்றலுக்கும் ஆதாரமா இருக்குது. ஆமா, அதோட செயல்கள் பிரபஞ்ச அளவுல இருக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்னு 5 தொழில செய்யற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் மாதிரி மூர்த்திகளுக்கே அந்த சக்தியை கொடுக்கறது இதுதான் சொல்றார். சத்தர்கள், சக்திகள் மாதிரி ஆற்றல் வடிவங்கள் எல்லாம் தழைச்சி விளங்குறதுக்கு அகத்திலையும் புறத்திலையும் இது விளங்குது. எந்த உசிர் எங்கிருந்து எதை கேட்டாலும் அங்கிருந்து அருள் பண்ணுது. இந்த உலகம் அதுக்கு வெளியில இருக்கிறது, அதுக்குள்ள இருக்கிறதுன்னு எல்லாமே இதுதான் சொல்றாரு. இராவாத வரம் கொடுக்குது, ஐந்தறிவை அழிச்சு உலகம் புகழ செய்யுதுன்னு எல்லாம் சொல்றார். மறுபடியும் அந்த சாதி மதம் கடந்த நிலையை சொல்றாரு பாருங்க. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி கருணையால சித்தியோட ஆட்சி நடத்துது. அடுத்து வர்ற 2 வரிகள் ரொம்ப யோசிக்க வைக்குது. எக்குலம் எம் இனம் என்பது 96 அங்குலம் என்றருள் அருட்பெருஞ்சோதி. எம்மதம் எம் இறை என்ப உயிர்த்திகள் அம்மதம் என்றருள் அருட்பெருஞ்சோதி. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வள்ளலாரோட சுத்த சன்மார்க்க கொள்கையோட ஆணிவேர்னு சொல்லலாம். மனுஷ உடம்புங்கிறது 96 தத்துவங்களால, இங்க அங்குலம்ங்கிறது தத்துவங்களை குறிக்கலாம் ஆனது. இதுதான் நம்மளோட உண்மையான குலம், இனம், வேற வேறுபாடு இல்ல. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற கோடானு கோடி உயிர்கள் தான் நம்ம மதம். அந்த உயிர்கூட்டம் தான் நம்ம இறைவன். இது எல்லா உயிர்களையும் ஒன்னா பாக்குற, இறைவனா பாக்குற ஒரு பெரிய பார்வை. இதுக்கு அடிப்படை என்ன? அருள். இந்த அகவல்ல
பின்னால அருள் தான் வடிவம், அறிவு, மனம், குணம், துணை, தொழில், இன்பம்னு எல்லாமேன்னு திரும்ப திரும்ப சொல்றார். அந்த அருள் கிடைச்சிட்டா ஒரு சாதாரண துரும்பு கூட ஐந்தொழில் செய்யற சக்தி பெறும்னு சொல்றார். இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய பார்வை இல்லையா? ஆமா, கேட்கவே பிரமிப்பா இருக்கு. இந்த அருட்பெருஞ்சோதிங்கிறது எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒண்ணு இல்ல, அதுவே எல்லாத்துலயும் ஊடுருவி நிக்குதுன்னு விளக்கமா சொல்றாரு இல்லையா? குறிப்பா பஞ்சபூதங்கள்ல. ஆமா, ரொம்ப விரிவாவே சொல்றார். மண்ணு, நீரு, நெருப்பு, காத்து, ஆகாயம், விண்ணு, இந்த 5 பூதங்கள்லயும் கலந்து நிறைஞ்சு அதோட தன்மைகளை, செயல்களை வகுத்தது இந்த ஜோதின்னு சொல்றார். உதாரணமா மண்ணுல அதோட கடினத்தன்மையையும் பொன் மாதிரி அதோட மதிப்பையும் வச்சு அதுக்குள்ளேயே மத்த பூதங்களோட அம்சங்களையும் புலன் உணர்வுகளையும் பலவிதமான உயிர்கள் உருவாகிற கருக்களையும் அதோட பயன்களையும் அமைச்சது இந்த ஜோதி. அதே மாதிரி தண்ணீர்ல குளிர்ச்சியையும் பசுமையையும் சுவையையும் ஒளியையும் அமைச்சது. தீயில சூட்டையும் வெண்மையையும் வெளிச்சத்தையும் உருக்கிற தன்மையும் வகுத்தது. காத்துல அசைவையும் உயிர்ப்பையும் அதோட அளவுகளையும் குணங்களையும் காலத்தோட இயக்கத்தையும் அமைச்சது. ஆகாயத்துல அதோட எல்லையில்லாத விரிவையும் ஓசையையும் முடிவையும் உயிர்களோட இருப்பையும் அமைச்சது. இந்த பட்டியலை பார்க்கும்போது இது வெறும் வர்ணனை இல்ல, படைப்போட ஒவ்வொரு சின்ன துணுக்களையும் அந்த ஜோதியோட செயல்பாடு இருக்குன்னு புரிய வைக்குது. சரியா சொன்னீங்க. இது ஐம்பூதங்களோட நிக்கல. இந்த பிரபஞ்சங்களையும் அக்கண்டங்கள், அதுல இருக்கிற சூரியன், சந்திரன், அக்னின்னு 3 சுடர்களையும், படைத்தல் காத்தல் மாதிரி 5 தொழில் செய்யற தலைவர்களையும், அவங்களோட உலகங்களையும், சக்திகள், சத்தர்கள், பிரம்மா, சிவன் மாதிரி தெய்வங்களையும் அவங்க உலகங்களையும் அமைச்சதும் இந்த அருட்பெருஞ்சோதி தான். கடல்கள், மலைகள், ஒன்னிலிருந்து பல்லாயிரமா கோடியா பெறுகிற உயிர்கள், விதைக்குள்ள விளைவும் விளைவுக்குள்ள விதையும் இருக்கிற அந்த நுட்பம், உறவும் பகையும், உருவமும் அருவமும், சிறுமையும் பெருமையும், ஆண் பெண் தன்மைகள், அதோட கலப்புகள்னு இந்த படைப்புல நாம பாக்குற அத்தனை வேறுபாடுகளையும் ஒற்றுமைகளையும் இயக்கங்களையும் வகுத்ததும் இந்த ஜோதிதான். இதன் மூலமா படைப்போட எந்த ஒரு பகுதியும் அதிலிருந்து வேறானது இல்லைன்னு ஆழமா சொல்றாரு. இங்கும் நிறைஞ்சிருக்கிறதையும் பார்த்தோம். அகவலோட ஒரு பெரிய பகுதி வள்ளலார் தானாவே இந்த ஜோதியோட வச்சிருந்த உறவையும் அவருக்கு கிடைச்ச அனுபவங்களையும் ரொம்ப உருக்கமா பதிவு செய்து அது அவரை எப்படி ஆட்கொண்டுச்சு, எப்படி வழி நடத்துச்சுன்னு சொல்றாரே. ஆமா, அதுதான் இந்த அகவலோட உயிர் நாடின்னு கூட சொல்லலாம். தத்துவமா இருந்த அந்த ஒளி அவருக்கு எப்படி நேரடி அனுபவமா மாறுச்சுன்னு பாக்குறோம். அது அவரை தேடி வந்து ஆட்கொண்டுச்சு. நன்றறிவரியா நாயனேன், நாயினும் கடையேனாய் கிடந்த அடியேனேன்னு தன்னை எவ்வளவு தாழ்த்திக்கிட்டாலும் அந்த ஜோதி அவரை கண்டுகிட்டு அருள் செஞ்சது. சின்ன வயசுலயே அறிவை கொடுத்துச்சு, துன்பங்களை போக்கி பெரிய இன்பத்தை கொடுத்துச்சு. அந்த உறவு பல வடிவங்கள்ல இருந்திருக்கு இல்லையா? தாயா, தந்தையா, குருவா, துணையா, நண்பனா, உறவா? ரொம்ப அழகா சொன்னீங்க. அது தாயா இருந்து பசிய தீர்த்து, துயரத்தை போக்கி, அறியாமைய நீக்கி, ஞான பாலூட்டி வளர்த்திருக்கு. தந்தையா இருந்து எல்லா நன்மைகளையும் கொடுத்து, இரவாத வாழ்வையும் தன்னோட அரசுரிமையும் கொடுத்துச்சுன்னு சொல்றார். குருவா இருந்து அறிய வேண்டிய எல்லாத்தையும், பர அபர நிலைகள், பதி பசு பாசம், பிரம்ம ரகசியம், சிவ ரகசியம், சத்தியம், சித்துன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துச்சு. துணையா இருந்து தளர்ந்தப்ப தாங்கி ராத்திரியும் பகலும் காத்து நிக்குது. நண்பனாயிருந்து உள்ளம், உணர்ச்சி, உயிர் எல்லாத்திலையும் கலந்து குற்றம் பார்க்காம அன்பு செஞ்சது. உறவாயிருந்து களைப்பெறிஞ்சு உதவி, மனக்குறைய நீக்கி எப்பவும் பிரியாம கூட இருக்குது. இந்த வரிகளை படிக்கும்போது அந்த ஜோதியோட வள்ளலாருக்கு இருந்த ஆழமான, ரொம்ப தனிப்பட்ட உயிருள்ள உறவை நம்மால உணர முடியுது. அந்த அனுபவத்தோட தீவிரம் அவரோட உடம்பு மனசு ரெண்டுலையும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினதையும் விவரிக்கிறார். தூள் குலைறது, நரம்புகள் தளர்ந்து இயங்குறது, எலும்புகள் நெகிழ்ந்து இழகிறது, இரத்தம் இறுகி சுக்கிலமா மாறுறது, மூளையில அமுதம் ஊறுறதுன்னு உடல் மாற்றங்கள். அப்புறம் நெத்தியில வேர்க்கிறது, முகம் மலர்றது, சாந்தம் பெருகிறது, உள்ளங்கை சிவக்கிறது, உடம்பு சிலிர்க்கிறது, கண்ணீர் பெருகிறது, வாய் துடிக்கிறது, மெய் குளிர்தல், மார்பு அசைறது, கை குவியறதுன்னு வெளிப்பாடுகள். மனசு கனிஞ்சு உருகிறது, மதி நிறைஞ்சு ஒளிறது, சித்தம் கழிக்கிறது, அகங்காரம் அடங்குறது, உள்ளம் தலைச்சு மலர்றது, அறிவு ஆனந்தமாகிறது, தத்துவங்கள் நீங்கிறது, சத்துவம் ஓங்குறதுன்னு அகமாற்றங்கள். இதெல்லாம் சொல்றார். இது ஏதோ கற்பனை மாதிரி இல்ல, நிஜமாவே ஒரு பெரிய உருமாற்றம் நடந்திருக்குன்னு தோணுது. என்னுளே அரும்பி, என்னுளே மலர்ந்து, என்னுடைய விரிந்த, என்னுடைய அன்பேன்னு அந்த அனுபவத்தோட உச்சத்தை அவர் சொல்லும்போது நமக்கும் அந்த பரவசம் புரியுது. உண்மை. அந்த அன்பு, அந்த ஜோதி அவரை துன்ப உருவத்துல இருந்து இன்ப உருவமா மாத்துச்சு. சாதாரண உடம்ப ஒளி பொருந்திய பொன்னுடம்பா மாத்துச்சு. அகங்காரம்ங்கிற ஆணவ இருட்ட நீக்கி உள்ளுக்குள்ள ஏத்தி வச்ச விளக்கது. அசுத்தமான தத்துவ கட்டுகளை நீக்கின விளக்கு. இதோட கடைசி நோக்கம் என்னன்னா, சாகா கல்வியும் எல்லா சித்திகளும் பெற்று அந்த அருட்பேரொளியோட தானும் ஒன்னாகி அந்த பேரின்பத்தை, அந்த விடுதலையை உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் பெறணுங்கிறதுதான். தனக்கு கிடைச்சத மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த பெரிய கருணை அவரை இயக்குது. உலகினில் உயிர்களுக்கு வரும் இடையூறெல்லாம் விலகினி அடைந்து விலக்குக மகிழ்கன்னு அந்த அருட்பெருஞ்சோதியை தனக்கு ஆணையிட்டதா சொல்றார். இது வெறும் தனிப்பட்ட முக்தி இல்ல, உலகம் முழுக்க பரவற கருணையோட வெளிப்பாடு. ஆஹா, இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் பகுதிகள் நம்ம காட்டுறது ஒரு எல்லையில்லாத கருணை நிறைஞ்ச, எங்கும் நிறைஞ்ச, எல்லாத்தையும் உள்ளடக்கினா ஒரு பேரொளியோட தரிசனம். இது படைப்போட ஆதாரமா, உயிர்களோட விடுதலைக்கு வழியா, அன்போட வடிவமா, வள்ளலாரோட தனிப்பட்ட அனுபவமா வெளிப்படுது. சரி, இவ்வளவு ஆழமான இந்த வரிகள், இந்த தரிசனம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய இடம். இந்த அகவல் சொல்ற சாதி, மதம், சமயம், இனம்னு எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி எல்லா உயிர்களையும் தான் உயிர் மாதிரி பாக்குற, எல்லா மேலையும் கருணை காட்டுற அந்த அருட்பெருஞ்சோதிங்கிற பார்வை, அந்த சுத்த சன்மார்க்க நெறி. இப்போ இருக்கிற உலகத்துல எத்தனையோ வேறுபாடுகள், பிளவுகள், சண்டைகள் இருக்கு இல்லையா? இந்த சூழல்ல உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும் இதை எந்த மாதிரி வழிகாட்ட முடியும்? அந்த ஒளிய, அந்த எல்லையில்லாத கருணைய உங்க உள்ளத்திலையும் நீங்க உணர்ந்தா, அது உங்க பார்வைய, உங்க செயல்களை, இந்த உலகத்தோட உங்க உறவை எப்படி மாத்தும்? இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நிறைவு செய்யலாம். எங்களோட இந்த ஞான பயணத்துல இணைஞ்சதுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.